ஏன்னா உங்களை கேட்க ஆள் இல்லாதனால தானே நீங்க இவ்வளவு பண்றீங்க. ஒருத்தன் இருக்கான்றதுக்கு மட்டும் தான் நீங்க எல்லாமே பயப்படுறீங்க. இத்தனை நாள் நீங்க இவ்வளவு பெதுவே இல்லையே, நாங்க தான் ஆள்ற மாதிரி பேசுனீங்க. இப்ப அவனை பார்த்து பயப்படுறீங்களே, அப்பயே விஜய் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கலாம். மாற்றம்ன்றது கண்டிப்பா தேவைதானுங்க. நிஜமா உண்மையா அவர் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே டிவி கேனர் பார்த்து தற்குறின்றாங்க. அவங்க சொல்லுவாங்க தற்குறின்ட்டு, அவங்க சொல்லுவாங்க எல்லாமே தற்குறின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் யாரும் இப்ப இங்க சென்னையில அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் நல்லா யோசிச்சு பாக்குற அளவுக்கு இங்க என்ன கரெக்ட் நடந்துட்டு இருக்கு, எது நல்லது எது வேணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்ல திறன்லாம் இருக்கு. சோ கண்டிப்பா எது நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சு நல்ல முடிவு மக்கள் எடுப்பாங்க. நாங்க தற்கூறினா ஓட்டு வாங்குறவங்களும் தற்கூறி தானே, கரெக்ட் இல்ல? அவர் பேசுறது தப்பே கிடையாது. எங்களுக்கு என்னன்னா 2 கட்சி இருக்கு. 2 கட்சியில ஏதாவது ஒண்ணு மாறியே ஆகணும். இத்தனை வருஷம் ஆடிட்டாங்க, மாற்றம் இருக்கு. இனிமே விஜயோட அரசியல் பயணம் ரொம்ப பிளாஸ்டா இருக்க போது. எங்களோட அரசியலை பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா கதறதான் போறீங்க. நல்ல மனிதன் நல்ல தலைவனா ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் சார் ஒரு நல்ல மனிதன், அவரும் நிச்சயமா ஒரு நல்ல தலைவர் ஆவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஜய் சார் ரொம்ப ஒரு சினிமா விட்டு வேற ஒரு நீண்ட பயணத்திற்கு அடி எடுத்து வைக்கிறாரு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.